இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தீவட்டிப்பட்டி கிராமத்தில் வன்னியர்களும் தலித்துக்களும் இணைந்து நடத்துகின்ற மாரியம்மன் திருவிழாவில் வன்னியர்களும் தலித்துக்களும் மோதிக்கொண்டதாக செய்தி வந்திருக்கிறது. அந்த மோதலை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை தடியடி நடத்தியிருக்கிறது. 31 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருக்கிறது. சில கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தீவட்டிப்பட்டி பகுதியில் இருக்கின்ற அந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவில் வன்னியர், தலித் உள்ளிட்ட மற்றும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒன்றாக கலந்து கொண்டு நடத்துகின்ற அந்த திருவிழா. அந்த திருவிழாவில் இந்த ஆண்டு தலித் சமூகத்திற்கான வழிபாட்டு உரிமையை மறுத்ததாக சொல்லி இன்றைக்கு பலர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தடியடி சம்பவம், போலீஸ் தடியடி சம்பவம் நடந்ததற்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய சொல்லி தலித் சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்தியாக ஒரு பொய்யான செய்தியை சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். காவல்துறையினர் போய் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் அவர்கள் அந்த மறியலை வாபஸ் பெற்றுவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால், பலர் தொடர்ந்து ஏதோ வன்னியர்கள் மட்டுமே அங்கே தலித் சமூகத்தின் வழிபாட்டு உரிமையை மறுத்தார்கள், ஆகவேதான் கலவரம் ஏற்பட்டது என்று பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தலித் சமூகத்திற்கான வழிபாட்டு உரிமை எதையும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மறுக்கவில்லை. ஆண்டாண்டு காலமாக அவர்கள் வழிபடுகின்ற அந்த கடவுளை வழிபடுவதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. திருவிழா நடந்து கொண்டிருந்த பொழுது, திருவிழா நடந்து முடிந்த பிறகு அங்கே கூடிய வன்னியர் சமூகம், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருவிழா சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே தலித் சமூகத்தில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு 30 பேருக்கு மேற்பட்டவர்கள், அதில் பெரும்பாலானவர்கள் கஞ்சா போதையில் இருந்திருக்கிறார்கள். கஞ்சா போதையில் இருந்தவர்கள் திட்டமிட்டு அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், அங்கே ஒரு மோதலை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களால் தான் அங்கே மோதலை வெடித்திருக்கிறது. கஞ்சா போதையில் தாறுமாறாக பேசுவது, கஞ்சா போதையில் அவமரியாதையாக பேசுவது, அவமரியாதையாக பேசியதன் விளைவுதான் அங்கே அந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மோதலுக்கு பிறகு அங்கே அதிமுகவினுடைய முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரராஜன் என்பவருடைய நகைக்கடை தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பல கடைகளை தீ வைத்து கொளுத்தியவர்கள் யார் என்று கேட்டால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர்கள், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். நாம் ஒட்டுமொத்தமாக அந்த தலித் சமூகத்தை குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தலித் சமூகத்தில் இருக்கின்ற சில விசமிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு ஜாதி மோதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கிறார்கள். அதற்கு இந்த திருவிழாவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 31 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் அதிகமானவர்கள் அந்த தலித் சமூகத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர்கள். இப்பொழுது தலித் அமைப்புகளில் சேலத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு, இவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் மீது வன்மத்தை கக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எந்த இடத்திலும் வன்னியர்கள் தலித் சமூகத்தினருக்கான உரிமையை பறிக்கவில்லை, அவர்களுக்கான உரிமையை அவர்கள் தடுக்கவில்லை. அவர்கள் உரிமையை பயன்படுத்திக் கொள்வது அவர்களுடைய விருப்பம். அது தலித் சமூகத்தின் விருப்பு வெறுப்பின் அடிப்படையில். ஆனால் கஞ்சா போதையில் வந்து, சாராய போதையில் வந்து மற்றவர்களிடம் தாறுமாறாக பேசுவது, தவறாக நடந்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளோ அல்லது அந்த தலித் சமூக இளைஞர்கள், அந்த போதையில் வந்த தலித் சமூக இளைஞர்களுக்கு ஆதரவாக பேசுகின்றவர்களோ அதை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்கள்? இன்னும் சொல்ல போனால், அந்த தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலுக்கு காரணம் ஜாதி பிரச்சனையே இல்லை. அங்கே தலித் சமூகத்திற்கோ வன்னியர்களுக்கோ மற்ற சமூகத்திற்கோ ஜாதி பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது ஜாதி பிரச்சனையாக ஊதி பெரிதாக்க வேண்டியதன் அவசியம் என்ன? அங்கே நடந்தது கஞ்சா போதையால் வந்த வினை. அங்கே நடந்தது மதுபானங்களை குடித்துவிட்டு போதையால் வந்த வினை. ஆகவே இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக அரசு, இதற்கு முன்பு ஆட்சியிலே இருந்தவர்கள். ஆனால் தான் இன்றைக்கு அதிமுக கவுன்சிலருடைய கடையே தாக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் திறந்துவிடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகள், திமுக ஆட்சியில் திறந்துவிடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகள், திமுக ஆட்சியில் தங்குதடை இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கின்ற போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின், பிரவுன் சுகர்
கோக்கைன், இன்னும் என்னென்ன போதைப் பொருள் இருக்கிறதோ அத்தனையும் தமிழகத்தில் தங்குதடை இல்லாமல் கிடைக்கிறது. இந்த போதைப் பொருளுக்கு அதிகம் பலியாகின்ற சமுதாயங்கள் யார் என்று கேட்டால் வன்னியர் சமூகமும் தலித் சமூக இளைஞர்களும் தான். மற்ற சமூகத்து இளைஞர்கள் குறைந்த அளவில் தான் பலியாகிறார்கள். ஆகவே இந்த போதைப் பொருட்களை இந்த இரு பெரும் சமுதாயங்களுக்கு விநியோகம் செய்து இந்த சமுதாய இளைஞருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இந்த சமுதாய இளைஞர்களை மோத விடுவது யார்? இந்த நாட்டிலே டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்து விட்டவர்கள், போதைப் பொருளை தடை செய்யாமல் விட்டவர்கள், போதைப் பொருளினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் விட்ட இன்றைய ஆட்சியாளர்கள். தமிழ்நாட்டில் தான் அதிகமான போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது. கேட்டால் குஜராத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள். இவர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்தவர்கள் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாமல் குஜராத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதன் அவசியம் என்ன? குஜராத் அம்பானி துறைமுகத்தில், குஜராத்தினுடைய அதானி துறைமுகத்தில் இருந்து போதைப் பொருள் தமிழ்நாட்டிற்கு வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற காவல்துறையும் அந்த காவல்துறையை நிர்வகிக்கின்ற மந்திரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் இங்கே அதை தடுக்கவில்லை? அவற்றை ஏன் இங்கே தடை செய்யவில்லை? போதைப் பொருள் விநியோகம் செய்தவர்களை ஏன் கைது செய்யவில்லை? அவர்களை சிறையில் அடைக்கவில்லை? அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கவில்லை என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. இப்படியே போனால் தமிழ்நாட்டின் வட தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஜாதி கலவரத்தை மூட்டுவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஜாதி மோதலை உருவாக்குவதற்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். ஜாதி மோதலுக்கு மிகப்பெரிய காரணியாக போதைப் பொருட்கள் தான் இருக்கிறது என்ற உண்மை இன்றைக்கு தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் மோதலில் வெளிப்பட்டு இருக்கிறது. என்றைக்காவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போதைப் பொருளுக்கு எதிராக பேசுகிறாரா? கூட்டணியில் இருக்கின்ற திமுக ஆட்சி அந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்து போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறாரா என்றால் இல்லை. பல அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இதற்காக எதிர்த்து களமாடினால், போதைப் பொருள்களுக்கு எதிராக களமாடினால் மட்டுமே இந்த நாட்டில் ஜாதி மோதல் உருவாகாமல் தடுக்க முடியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.